Hi, this is Padmapriya. You are watching Padmapriya Vlogs. Welcome to my channel. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது ட்ராவல் வீடியோ. இந்த ட்ராவல் வீடியோவில் கேரளாவில் இருக்க கொச்சின் டு எர்ணாகுளம் வாட்டர் மெட்ரோ அந்த ட்ராவல் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். எதுக்காக நாங்கள் கொச்சின் போனோம் அப்படின்றது. ரீசெண்டாக நாங்கள் எதுக்காக போனோம் அப்படின்னா, அங்கே பெனாலேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் இருந்தது. அதை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் போனோம். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. இப்போ எனக்கு டைம் கிடச்சிது, நான் போஸ்ட் பண்ணுறேன். நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு நைட் டைமில் போகலாம், நம்ம கொச்சின் டு மட்டஞ்சேரி டு நம்ம எர்ணாகுளம் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்க தான் போயிட்டோம். சி மெட்ரோவில் போய் கேட்க போயிட்டோம், வாட்டர் மெட்ரோ கேட்க போயிட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கேருந்து போகிறதுக்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது, ஆனால் நீங்கள் அங்கே போய் ரீச் ஆகும்போது 8 o'clock ஆகுறதுனால அங்கே க்ளோஸ் ஆகிடும், எர்ணாகுளம்லேருந்து இங்கே வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, அந்த மாதிரி வரதாக தான் நம்ம வேறு ஏதாவது ரோட் டிரான்ஸ்போர்ட் தான் வர மாதிரியாக இருக்கும். சரி, நைட் டைமில் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பி ரிட்டன் ஹோட்டலுக்கே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நாங்கள் கிளம்பணும். அதனால் நீங்கள் காஸ்டியூம் டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. ஃபஸ்ட் டே போகும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ நாங்கள் எதுவுமே திங்ஸ் எடுத்துகிட்டு போகவே இல்லை, ஜஸ்ட்டு சுற்றி பார்க்குறதான் போயிட்டுருந்தோம். போயிட்டு நைட் ரூமுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணிட்டோம், ரூமேவே செக் அவுட் பண்ணிவிட்டு திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் நெக்ஸ்ட் டே போனோம். இந்த சி மெட்ரோ ட்ராவல் பார்த்திங்கன்னா, வாட்டர் மெட்ரோ இது பார்த்திங்கன்னா மட்டஞ்சேரிலேருந்து எர்ணாகுளம் இதோட ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா 20 to 25 minutes ட்ராவல் டைமாக இருக்குது. நம்ம நிறைய எப்படி ஷிப்ஸ்லாம் கூட பார்க்கலாம். இது ஃபாரின் அப்ராட்லேருந்து வந்த ஷிப்ஸ் எல்லாமே 2-3 days அங்கேயே ஸ்டே பண்ணி அந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபுல்லாக லோட் பண்ணதுக்கப்புறம் மூவ் ஆகும். அந்த ஷிப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப பிக் சைஸில் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரிலாம் நிறைய பார்த்துருந்தோம் நாங்கள். அதாவது கேரளாவிலேருந்து போகுதா இல்லை வெளிநாட்டிலேருந்து இங்கே வருதான்றது எனக்கு சரியாக எக்ஸாக்டாக தெரியல. நிறைய ஷிப்ஸ்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நிறைய திங்ஸ்லாம் கூட எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதர் கண்ட்ரீஸ்க்கு. அது எல்லாமே கூட நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாமே அங்கே நடந்துகிட்ருக்கு. எல்லா ஷிப்ஸும் அதில் பார்க்கலாம் ட்ராவல் டைமில். அந்த 25 minutes ட்ராவல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது 1 personக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க அந்த டிக்கெட் ஃபேர் மெட்ரோக்கு. டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 8 o'clockலேருந்து நைட் 8 o'clock வரைக்கும். ஸோ டோட்டலி ஸ்டாப் ஆகிடும். 8 o'clockன்னு லாஸ்ட்டு சர்வீஸ் 8 o'clock க்ளோஸ் ஆகிடும். ரொம்பவே நல்லா இருக்குது, ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு காமெடியான விஷயம் என்ன தெரியுங்களா, எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார், நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு கேமரா எடுத்துகிட்டு வந்தார். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சாரி சார், கேமரா நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாரு. அதனால் ஒரு பிக் கூட எடுக்கவே இல்லை. நான் மொபைல் தானே வச்சுருக்கேன், நான் ஃபுல்லாக கேமரா எடுத்துகிட்டே இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் நினைக்கும் போது ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. இதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் எங்கேயாவது மொக்கை வாங்கினாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஷிப்ஸ் தான் இருக்குது. அது அதர் கண்ட்ரீஸில் தான் இங்கே இன்கேஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் போனாக்கா மறுபடியும் 6 months அந்த மாதிரி கழிச்சு தான் வரும். அதர் கண்ட்ரீஸ்லாம் போனால் அவ்வளோ டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
பிரம்மாண்டமான ஷிப்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ளைட்டில் எப்படி வந்துட்டு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க எமர்ஜென்சி டைமில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதே மாதிரி தான் வாட்டர் மெட்ரோவில் வந்துட்டு அங்கே வந்து வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது. அதை வந்து யாருமே டைம் எடுத்து பார்க்குறதில்ல. ஈவன் நான் கூட பார்க்கவே இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சிக்கிறது நல்லது தான். ஏன்னா நம்ம நிறைய பார்க்குறோம்ல, நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி திடீர்னு அவங்களே நினச்சி பார்க்காத மாதிரி ஏதோ ஒரு எமர்ஜென்சி நடந்துச்சுன்னா நம்ம எப்படி நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுன்றத அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. டைம் எடுத்து பார்க்கணும், அதை நான் முடிவு பண்ணியிருக்கேன். நீங்களும் அதுமாதிரி பாருங்கள். அந்த டைமில் என்ன சொல்ல வராங்க, அதை நம்ம என்ன பண்ணால் அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. கேரளாவில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாட்ரி டிக்கெட்டு. ரொம்ப ஹையஸ்ட் ப்ரைஸ் மணிலாம் பார்த்தீங்கன்னா 2 months ஒன்ஸ் தான் வந்து லக்கி ட்ரான் செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மால் 1 crore அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி லக்கி ட்ரான் செலக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், டெய்லி செலக்ட் பண்ணுற மாதிரி, அது வந்து 100 rupees நினைக்கிறேன் அந்த டிக்கெட்டு, அந்த மாதிரி வாங்கினோம். அதுக்கப்புறம் 2 months ஒன்ஸ் தான் அது வந்து சிலது செலக்ட் பண்ணுவாங்கள்ல, அது பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ப்ரைஸ் மணி வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்குது. அதில் வந்துட்டு 300 rupeesன்னு நினைக்கிறேன். அது ஒன்று வாங்கணும், சும்மா ஆசைக்கு வாங்கினோம், வேறு ஒன்றும் இல்லை. கடைசியில் பார்த்தா எங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் டிஜிட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார். ஸோ அதை நான் ப்ரைஸ் மணி கூட அவ்வளோ நான் கன்சிடர் பண்ணலை, ஜஸ்ட்டு ஒரு ஆசைக்காக வாங்கினேன், அவ்வளோதான். நீங்களும் டைம் கிடச்சா வாங்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேண்டாம், நான் வந்து அடுத்தவங்க மேலே நான் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணாமல் யாருக்காவது நீங்கள் கொடுத்துடலாம். எவ்வளவோ ஆர்ஃபனேஜ் இருக்குது, எவ்வளவோ வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துடலாம். அதனால் அடுத்த மணி ஆசைப்பட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ இன்கேஸ் எனக்கு வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட்டு ஒரு 30% 40% வந்து யாருக்காவது கொடுத்துருவேன். டேக்ஸே ஒரு 40% போயிடும், 60% தான் கையில் இருக்கும். அதை கடவுளுக்குன்னு ஒரு 10% கொடுத்துருவேன். பேலன்ஸ் இருக்கிறது 50%. ஆர்ஃபனேஜ் அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு 20% கொடுத்துருவேன். நான் 30 தான் எடுத்துக்கலான்னு நான் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். கடைசியில் எனக்கு வரல. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you again, bye.